ஆண் பாவம் ரிவ்யூக்காக வந்திருந்தோம். உண்மையிலேயே சூப்பராக இருந்தது. ரியோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சது. ரியோ வந்து நமக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. இந்த படம் அதான் ஜோவா இருக்கட்டும், இந்த படமா இருக்கட்டும், இது ரெண்டுத்துலேயுமே வேற வேற மாதிரி இந்த ஜோடி வந்து இதுலேயும் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது இதில் கம்ப்ளீட்டாக வேற மாதிரி இருந்தது. இது மொத்தமும் பிளாக் ஷிப் டீமா அந்த அதில் இருக்கிற எடிட்டராக இருக்கட்டும், அதில் இருக்கிற டேரக்டராக இருக்கட்டும், ரியோவாக இருக்கட்டும், ஸோ மொத்தமாக சேர்ந்து க்ரோ ஆகும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஸோ படம் நல்லா இருக்கு. நீங்களும் தியேட்டரில் போய் கண்டிப்பாக படத்தை பார்த்து எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் புகழ் தீனா. ஆக்சுவலாக 2 பேருக்கும் வந்து திருமணம் ஆயிடுச்சு. திருமணம் வந்து பார்க்கக்கூடிய ஒரு அழகான ஒரு படம். என்னன்னா ஒரு ஆக்சுவலாக திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி பார்க்க வேண்டிய படம். இது எதுவும் பேசிடக்கூடாது இப்போதைக்கு. ஆக்சுவலாக வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து எப்படி குடும்பத்தோட நடந்துக்கணும் அப்படின்றதுக்கு உண்டான ஒரு அழகான படம். நல்ல காமெடி, எமோஷனலு வேற லெவலில் இருக்க படம். ஸோ எல்லாருமே ஃபேமிலியோட போய் பாருங்க. சூப்பர். ரியோ செலக்ட் பண்ணுற ஒவ்வொரு படமும் வந்து நல்ல அழகான கான்செப்ட் மக்களுக்கு போய் சேரணுன்றதுக்காக ஒரு விஷயம் பண்ணுறாங்க. சூப்பர். டைரக்ஷன் டீம், சினிமாட்டோகிராஃபி எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து ஆண் பாவம் பொல்லாதது, அதில் வந்து ஒரு பெண்ணுடைய உமனுடைய ஈக்குவாலிட்டியை பற்றின ஒரு படம். ஆக்சுவலி ஈக்குவாலிட்டின்றது அந்த ஸ்க்ரீன் பிளேயே இருந்தது. எந்த இடத்துல ஈக்குவலாக காட்டணுமோ அதே மாதிரி 2 சைடும் ஈக்குவலாக ஒரு ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார் டைரக்டர். ஸோ அது வந்து ஒரு யூனிவர்சல் கனெக்ட். எப்படின்னா இதை பார்க்கும்போது ஆமாம் நம்ம லைஃப்லேயும் இந்த மாதிரி நடக்கும்ல, அதை நம்ம எப்படி டேக்கிள் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு அழகான ரைட்டிங் வந்து டைரக்டர் கொடுத்துருந்தாரு. ஸோ ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அதே மாதிரி ரியோனோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு படத்துக்கும் அவர் வந்து சூஸ் பண்ணுற கண்டென்ட்டும் யூனிக்காக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு. அண்ட் மாளவிகா அவங்களும் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருந்தாங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்த படத்துக்கும் ஜோ படத்துக்கும் இதுக்கும் வந்து பயங்கரமான ஒரு டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸில் ஒரு டிஃப்ரென்ஸ் கொடுத்தாங்க. முக்கியமாக சொல்லலாம் இந்த படத்துடைய ஒரு செகண்ட் ஹீரோ வந்து விக்னேஷ்காந்த் அண்ணன் வந்து நம்ம ஒரு ஹியூமராக காமெடியாக பார்த்துருப்போம். அதை தாண்டி ஒரு வெர்ஸ்டைல் ஆக்டராக இந்த படத்தில் பார்க்கலாம். ரொம்ப ஒரு என்டர்டெய்னிங்காக ஜாலியாக என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு படம் ஆண் பாவம் பொல்லாதது. ஸோ எல்லாருமே மறக்காம வந்து பாருங்க. அந்த அவங்கள ஃபாலோ பண்ணாரு, அவர் பேர் என்னன்னு தெரியல. சீன்லாம் வந்து தியேட்டரில் பாருங்க. அக்டோபர் 31 வந்து படம் ரிலீஸ். ஜெய்சன் வந்து அவருடைய போர்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா பண்ணியிருப்பாரு. ஹியூமரை வந்து அழகா எல்லா இடத்துலையும் சிரிக்க வச்சுட்டே இருப்பாரு. ஸோ எல்லாருமே மறக்காம மிஸ் பண்ணாம இந்த படத்தை பாருங்க. ரியோட எந்த ஒரு மூவி ரிலீஸ் பண்ணாலும் நான் அந்த இடத்துல வந்து அதை பார்க்கணும், அதுக்கப்புறம் அவன்கிட்ட அதை பற்றி பேசணும். பட் உண்மையாகவே அவன் என்கிட்ட சொன்ன மாதிரியும் அண்ட் அந்த கதையில் இருக்கிற ஆண்கள் ஏன் இந்த படத்தை பார்க்கணும், பெண்கள் ஏன் இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு அவன்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். அப்போது வந்து நிறைய விஷயங்கள் சொல்ல முடியாததை வந்து நாங்கள் ரெப்ரசன்ட் பண்ணி சொல்லியிருக்கோம் அப்படின்ற ஒரு லைன் சொல்லியிருந்தான். அதே மாதிரி ஐ எம் ஷுவர் ஆல் த யங் கப்புள்ஸ் ப்ராப்ளி அவங்க எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு அமேசிங்கான ஒரு படம். கலை ரொம்ப சூப்பராக வந்து படம் எடுத்திருக்காரு. அண்ட் நடித்தவங்க எல்லாருமே it didn't feel like people were acting. அது அப்படியே ஒரு நேச்சுரலாக நாங்கள் அப்படியே எல்லாருமே பார்த்து ரசிக்கிற மாதிரியான ஒரு படமாக இருந்தது. ஸோ ஆண் பாவம் பொல்லாதது டெஃபினட்டாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, எஸ்பெஷலி கப்புள்ஸ் நீங்கள் இதை வந்து பார்க்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். அண்ட் விஷிங் only the best for Rio, for all his future projects and everything that he does.